நம்மளுக்கு ஈரானும் க்ளோஸ், இஸ்ரேலும் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. இந்த போரில் எப்படின்னா இஸ்ரேல் ஆஸ் அயர்ன் டோம், ஏர் டிஃபென்ஸ் நம்மக்கிட்ட இருந்த மாதிரி அது. ஈரான் கிட்ட மிசைல்ஸ் நிறைய விதவிதமான மிசைல்ஸ் இருக்கு. ஷேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் குபேரா வெற்றி நடை போடுகிறது. பிருத்வி விமென்ஸ் இன்னவியர், your perfect partner. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. இஸ்ரேலுக்கு ரெண்டு ரீசன். ஒன்று வந்து இவங்க தான் எங்களோட மெயின் அட்டாக் பண்ணது. ஈரான் தான் பேக்கிங்கில், ஈரானோட பேக்கிங்கில் தான் ஹமாஸ் அட்டாக் பண்ணிச்சு. அதனால் அதை நான் கடைசியாக அதை போய் தகர்த்தணும் ஒன்று. ரெண்டாவது அவங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டியும் பண்ணுறாங்க, அதையும் தகர்த்தணும். அதனால் நான் அவனோட ஒரு லாஜிக் கொடுத்து வெறும் நான் நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன் அடிக்கிறேன், நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை சாகடிக்கிறோம், அந்த மாதிரி அவங்க வந்து அது பண்ணுறாங்க. ஈரானுக்கு வந்து உலகம் சொல்லப்படுறது ஆக்சிஸ் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்ட்டு. லெபனனோட ஹெஸ்புல்லா, யெமனோட ஹூத்தி, இவங்கெல்லாம் அவங்களோட ப்ராக்சிஸ் என்ன. ஸோ இந்த ட்ரிகர் பாயிண்ட் வந்து நம்ம ரெண்டுன்னு சொல்லலாம். ஒன்று வந்து இமீடியட் ட்ரிகர் பாயிண்ட், இன்னொன்று ஒரு 1 year ஓல்டர் ட்ரிகர் பாயிண்ட்டு. இந்தியா, சைனாக்கெல்லாம் ஆயில் அங்கேருந்து வரும். நம்மளோட 60% ஆஃப் க்ரூட் ஈரான்லேருந்து வரும். டீசெல்லாம் நம்ம திருப்பி ஈரானுக்கு கொடுக்குறோம். இப்போ நம்ம ட்ரேட் அங்கே இருக்குது. ஈரான் இஸ் அ ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி ஃபார் அஸ் ஆல்சோ. இப்போ வந்து ரீசெண்டாக மல்டிபிள் வார்ஹெட் மிசைல்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது ஒரு மிசைல் வரும், அந்த மிசைல்லேருந்து மல்டிபிள் வார்ஹெட்ஸ் வெளியே வந்து அதை அட்டாக் பண்ணும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வார்ஹெட்ஸ். இப்போ அமெரிக்கா சப்போர்ட் பண்ணால் தான் இஸ்ரேலுக்கு ஓரளவுக்கு இதாகும். இதுக்கு வந்து அமெரிக்கா கிட்ட GBU-57, GBU-43ன்னு ஒரு பாம்பு இருக்குது. இதுதான் இட் இஸ் கால்ட் MOAB. நம்ம ஒரு லூஸ்லி மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து போடுறதுக்கு ஸ்பெஷல் பிளேன் வேணும். B-2 ஸ்டெல்த் பாம்பர்ஸ், B-2 ஸ்ட்ரைக் பாம்பர்ஸ்ன்னு இருக்குது. இல்லைனா C-20, C-120ன்ற பெரிய ஏர்க்ராஃப்ட்டு தான் அதை தூக்கவே முடியும். ஸோ அதை வந்து அமெரிக்கா யூஸ் பண்ணுச்சுன்னா, இல்லை அது வந்து அவங்க இஸ்ரேலுக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு கேம் சேஞ்சர். இங்கே வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வெகு தூரம் இருக்குது. இங்கேருந்து ஒரு பாம்பு போகிறதோ, ஒரு ஏர்க்ராஃப்ட் போகும்போது, இதில் ஒரு ட்ரோன் வரும்போது 2 கண்ட்ரியை க்ராஸ் பண்ணிட்டு வரோம். ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் பல மாதங்களாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையை உலகம் எங்கிலும் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியிருக்கு. இதை பற்றி விரிவாக பேச கர்னல் ஜான் பிரின்ஸ் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஈரான் அண்ட் இஸ்ரேல் இது வந்து வருஷ காலங்களாக நிறைய வார் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடுகளாக பார்க்கப்படுது. இது நடுவில் இப்போது ஹாஸ்பிட்டல் மேலே தான் தாக்குதல் நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். முக்கியமான ட்ரிகரிங் பாயிண்ட் என்னவாக இருக்குது? ஓகே, நல்ல கேள்வி கேட்டிங்க. ஏன்னா இந்த போர் இவங்களுக்கு 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பு, நட்பு இருந்தது, எனிமிட்டி இருந்தது. அப்படி இருக்கும்போது ஆனால் இப்போ ஏன் திடீர்னு ஒரு வார், இதுவும் ஒரு சர்ப்ரைஸாக தான் இந்த இருக்கிற 4 ரீசெண்ட் போரில் இதுவும் ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரிகர் பாயிண்ட் வந்து நம்ம 2ன்னு சொல்லலாம். ஒன்று வந்து இமீடியட் ட்ரிகர் பாயிண்ட், இன்னொன்று ஒரு 1 year ஓல்டர் ட்ரிகர் பாயிண்ட்டுன்ட்டு. எப்படின்னா ஈரானுக்கு வந்து உலகம் சொல்லப்படுறது ஆக்சிஸ் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்ட்டு. ப்ராக்சிஸ் 4 ப்ராக்சிஸ்ன்னு நம்ம எல்லாம் நம்புகிறோம். அது இட் இஸ் பீன் ப்ரொபகேட்டட் பை இஸ்ரேல். ஒன்று வந்து ஹமாஸ், ஒன்று டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், லெபனனோட ஹெஸ்புல்லா, அப்புறம் யெமனோட ஹூத்திஸ். இவங்கெல்லாம் அவங்களோட ப்ராக்சிஸ் என்ன. எப்படி பாகிஸ்தான் வந்து அவங்களோட டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரி அட்டாக் பண்ணுற மாதிரி அவங்க வந்து அவங்க ப்ராக்சிஸை வச்சு இஸ்ரேலை தொந்தரவு பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களும் அவங்களோட போரோட பிளான்ஸில் இவங்களும் இருக்கிறாங்க. அதனால ஆக்சிஸ் ஆஃப் ரெவல்யூஷன் நம்ம சொல்கிறோம். அவங்க அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவங்க ஹமாஸ் வச்சு இஸ்ரேலில் அட்டாக் பண்ணாங்க. ஒரு வருஷம் காலமாக அது முன்னால் அது ஃபேமஸ், ரொம்ப மோசமான அட்டாக், ரொம்ப கொடூரமாகவும் இருந்தது. ஆல்மோஸ்ட் நம்மளோட பஹல்காம் அட்டாக் மாதிரி கொடூரமாக இருந்தது. அது ஆனதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து டிசைட் பண்ணிச்சு, இப்போ நாம் வந்து இவ்வளோ ஆகிறதுனால ப்ராக்சிஸ் யாரையும் சுமோட மாட்டோன்ட்டு ஃபஸ்ட்டு ஹமாஸ் ப்ராக்சிஸ் எடுத்து ஒரு மர்சிலஸாக அங்கேயும் அவங்க தாக்குதல் பண்ணாங்க. அப்புறம் லெபனன் ஹெஸ்புல்லாவில் வந்து ஹெஸ்புல்லாவை எடுத்து அங்கே ஹெஸ்புல்லாவில் லீடர்ஸு அவங்களெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி இது பண்ணாங்க. யெமன் ஹூத்திஸ்க்கு யூஎஸும் ஹெல்ப் பண்ணிச்சு. அவங்கள வச்சு அவங்கள சப்ரஸ் பண்ணாங்க. இப்போது ப்ராக்சிஸை சப்ரஸ் பண்ணோன்னே அவங்க மெயின் ஈரான் கிட்ட அவங்க போயிருக்கிறாங்க. இப்போ ஈரான் கிட்ட போகும்போது அவங்க ஒரு ரீசன் கொடுக்குறாங்க. ஏன் திடீர்னு ஒரு கண்ட்ரி, அவங்கள ப்ராக்சி, இவங்கள கண்ட்ரி, ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி அட்டாக் பண்ணால் சீரியல் 2 யுனைடெட் நேஷன்ஸில் இருக்குது. அப்போ இவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்க, ஈரான் இஸ் நாட் அ நியூக்ளியர் கண்ட்ரி, பட் தே ஆர் டெவலப்பிங் எ நியூக்ளியர் வெப்பன். அவங்க யுரேனியம் வச்சுருக்குறாங்க. அந்த யுரேனியமை அண்டர்கிரவுண்ட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் என்ரிச் யுரேனியமை கன்வெர்ட் பண்ணுறாங்கன்ட்டு எங்களுக்கு உளவுத்துறையிலேருந்து எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு. அது அவங்க பண்ணி அவங்க வெப்பன்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 3 மாதத்தில் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கு முன்னால் நாங்கள் அடித்து அதை வந்து அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அடுத்து தகர்த்துறோம் அப்படின்ட்டு. இப்போது உலக ரீதியாக பார்க்கும்போது இது வந்து
தவறுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி அவங்க என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து நீங்கள் அட்டாக் பண்ண அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. உங்ககிட்ட ஒரு நியூக்ளியர் வெப்பன் இருக்கிற மாதிரி எங்கள் நாட்டுக்கு நாங்கள் ஒன்று ரெடி பண்ணுறோம், இல்லை என்ன தப்பு அப்படின்ட்டு ஒரு கண்ணோட்டம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நியூக்ளியர் ட்ரீட்டி இருக்குது. அந்த நியூக்ளியர் ட்ரீட்டி பிரகாரம் நம்மளாம் நியூக்ளியர் வெப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு ட்ரீட்டி, ஒரு ஒப்பந்தம்லாம் இருக்கும்போது அது அவங்க அது ஒப்பந்தம் மீறி அவங்க யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக பண்ணுறாங்க. இது ஓப்பனாக இல்லை. நம்மலாம் பண்ணும்போதும் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, இப்போ நம்மக்கிட்ட வெப்பன் இருக்குன்னு நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஆனால் ஸ்டார்டிங் எல்லாமே கொஞ்சம் சீக்ரெட்டிவாக தான் போகும். அதனால அமெரிக்கா அவங்கள கூப்பிட்டு நான் அவங்க கூட டாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் 13ஆம் தேதி அவங்க டாக்ஸ் நடக்குது, அன்றைக்கி அட்டாக் ஆகுது. அப்போ அமெரிக்காவுக்குமே இதை பற்றி அட்டாக் பற்றி தெரியுதா, இல்லை அமெரிக்காவும் ஓரளவுக்கு உங்க கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அட்டாக் பண்ண வைக்கிறாங்களா, அது ஒரு கேள்விக்குறியாச்சு. அதனால் நியூக்ளியர் வெப்பன் அவங்க வச்சுக்கிறதுனால அவங்க பண்ணலாமா அப்படின்ட்டு. இப்போ இதை வந்து நீங்கள் வந்துட்டு இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இது வந்துட்டு நான் மிலிட்ரி கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். மிலிட்ரி கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஒரு நம்மளோட எதிரி தலை தூக்கிறதுக்கு முன்னால் அவங்கள அடித்து தகர்த்தணும் அப்படின்னு ஒரு பிளானில் தான் நாங்கள் மிலிட்ரி கண்ணோட்டத்தில் இருக்கோம். அப்போ இஸ்ரேல் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மிலிட்ரி நாடு மாதிரி தான் இருக்குது அது. அதனால் அவங்களோட கண்ணோட்டத்தில் அது தப்பாக தெரியல. ஏன்னா நாளைக்கு நான் அது விட்டேன்னா அவங்க வந்து என்ன அடிப்பாங்க. ஏன்னா இஸ்ரேலோட சர்வைவல் அப்படி தான். மற்றவங்க ஒரு மற்ற எனிமி கண்ட்ரிலேருந்து ஒரு ஃப்ளைட் வந்தால் இவங்க 5 ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் பாம்பு போடுவாங்க. ஏன்னா இல்லைன்னா அவங்க வந்து அங்கே சர்வே பண்ண முடியாது. அதனால் அவங்களோட பாலிசிக்கு அது கரெக்டு. ஆனால் உலக ரீதியாக அதை பார்க்கும்போது அது தவறாக தோணலாம். இதுதான் இந்த இடத்துல அந்த கண்ணோட்டத்தில் வார் தொடங்குறது சூழ்நிலை. அண்ட் எந்த ஒரு பிரச்சனைனாலும் அங்கே யூஎஸுடைய தடையெடுப்பு இருக்கும். அங்கே உள்ள இன்வால்வ் ஆவார். ட்ரம்ப் வந்து அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணுவார். அப்படி ஒரு 60 days டைம் வந்து கொடுத்ததாகவும், அந்த 60 daysக்குள்ளே நீங்கள் சரணடைஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி, லைக் 2 நாட்டுக்கு போர் நடக்கும்போது சரிப்பா சண்டைலாம் போட்டுக்காதீங்கன்ற மாதிரி பேசாமல் நீங்கள் வந்து சரண்டர் ஆகிடுங்க அப்படின்ற மாதிரி தான் ஈரான் கிட்ட வந்து யூஎஸ் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. ட்ரம்ப் ஒன்று சொல்லியிருக்காருன்னு பேசப்படுது. இது வந்து எவ்வளோ தூரம் கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது சார்? ட்ரம்ப் நம்ம அதை பற்றி பேச வேணாம். நம்ம ஒரு கண்ட்ரியை எடுத்து பேசலாம். ஒரு கண்ட்ரி எடுத்து பேசும்போது அவங்க தான் சொல்லியிருக்காங்க 30 daysக்குள்ளே இல்லை 60 daysக்குள்ளே நீங்கள் வந்து இதை நீங்கள் நியூக்ளியர் பாம்பு பண்ணுறதை விடுங்க. அதுதான் சரண்டர்னா, நாடு இப்படி போய் சரண்டர். அதுதான் லைக் இந்த நியூக்ளியர் பாம்பு பண்ணுறதை நீங்கள் நிறுத்துங்க, அது எங்களுக்கு கிளியராக சொல்லுங்கள். அப்படி நிறுத்தணும்னு எப்படின்னு சொல்லிட்டா, இப்போது நிறுத்தணுன்னா ஒரு நம்ம அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை இன்ஸ்பெக்ஷனுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லையா, சீக்ரெட்டிவாக பண்ணுறாங்களா இல்லையா அப்படிலாம் ஒரு நடக்கும். இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஏஜென்சி, அதில் அமெரிக்கா ஆளுங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி ஆகும். அவங்க வந்துட்டு சரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஓகே நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், உன்னோட ஏரியாலாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், உன்னோட எல்லா நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இன்ஸ்பெக்ட் பண்ண. அந்த இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்க சீக்ரெட்டாக என்னென்னலாம் பண்ணுறாங்களோ எல்லாம் தெரிய வந்துடும் நம்மளுக்கு. ஏன்னா அது வந்து அதனால் லேஸில் அது இன்ஸ்பெக்ட் பண்ண விட மாட்டாங்க. அதனால் அது கேட் அண்ட் மவுஸ் கேம். ஈரான் இவ்வளோ கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணும்போது, மலை கடிவாரத்துலலாம் இதை பண்ணும்போது திடீர்னு இன்ஸ்பெக்ஷனுக்கு அவங்க அலோவ் பண்ணுறதும் அவங்களால முடியாது. அதனால் அவங்க எவ்வளோ தூரமாக அவங்க அதை தாக்கு பிடிக்கணுமோ அவங்க அதை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை பண்ண இவங்க வந்து அடித்து இந்த போரை வந்து தொடங்கிட்டார் இஸ்ரேல். இது வெறும் நியூக்ளியர் வெப்பனால் மட்டும்தான் இந்த வார் வந்து இவ்வளோ பூதாகரமாக இருக்கா சார்? நான் 2 ரீசன் சொன்னேன். இது இஸ்ரேலுக்கு 2 ரீசன். ஒன்று வந்து இவங்க தான் எங்களோட மெயின் அட்டாக் பண்ணது. ஈரான் தான் ஈரானோட பேக்கிங்கில் தான் ஹமாஸ் அட்டாக் பண்ணிச்சு. அதனால் அதை நான் கடைசியாக அதை போய் தகர்த்தணும் ஒன்று. 2வது அவங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டியும் பண்ணுறாங்க, அதையும் தகர்த்தணும். அதனால் நான் அவனோட ஒரு லாஜிக் கொடுத்து வெறும் நான் நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன் அடிக்கிறேன், நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை சாகடிக்கிறோம், அந்த மாதிரி அவங்க வந்து அது பண்ணுறாங்க. அண்ட் சிரியா அதே மாதிரி அண்டை நாடு நெய்பர்ஹுட் பிளேசஸாக இருக்கக்கூடிய சிரியா, லெபனான், இந்த மாதிரி நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ் இதனால் எவ்வளோ அஃபெக்ட் ஆவாங்க? நிறைய அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம போர் பார்க்கும்போது யுக்ரைன் ரஷ்யா போர் பார்த்தாலும் சரி, ஹமாஸ் இஸ்ரேல் அதுவும் பார்த்தாலும் சரி, இந்தியா பாகிஸ்தான் பார்த்தாலும் நெய்பரிங் கண்ட்ரிஸ், பக்கத்து கண்ட்ரி, நடுவில் வேறு எந்த கண்ட்ரியும் இல்லை. அதனால் மற்ற கண்ட்ரி அஃபெக்ட் ஆகாது. இங்கே வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வெகு தூரம் இருக்குது. இங்கேருந்து ஒரு பாம்பு போகிறதோ ஒரு ஏர்க்ராஃப்ட் போகும்போது இதில் ஒரு ட்ரோன் வரும்போது 2 கண்ட்ரியை க்ராஸ் பண்ணிட்டு வரணும், சிரியாலாம் க்ராஸ் பண்ணிட்டு வரணும். அப்போ ஒன்று வந்து அதில் டைம் கிடைக்கும். அவங்கள வரும்போது இவங்களோட உளவுத்துறை ஆளுங்களாம் அங்கே அந்த கண்ட்ரியில் வச்சு அங்கே மேலே இது வருது அது வருது, அங்கே ரடாரை வச்சு அவங்க டிடெக்ட் பண்ணி சொல்லலாம். அது ஒரு ரீசன். 2 கண்ட்ரீஸ்க்கும் அந்த அட்வான்டேஜோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் இது ஒரு வித்தியாசமான போர். மற்ற போரில் லோக்கலைஸ்டாக வேறு இருக்குது. அந்த 2 கண்ட்ரி மற்ற இன்டர்நேஷ்னல் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது. ஆனால் இந்த போர் வந்து கண்டிப்பாக இது அஃபெக்ட் ஆகும். ஒரு நம்ம இது யுக்ரைன் ரஷ்யா வந்து வேர்ல்டு வார் ஆகுமான்னு கேட்டிருந்தோம். 3 வருஷமாக 2 வருஷமாக அது ஆகலை. அதனால் இது ஆகுமானா சான்சஸ் இதுக்கு
இருக்குது. இது 2 இருக்குது. ஆனால் இல்லையா அது எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்க அதை பொறுத்து இருக்குது. ஏன்னா இதில் 2 கிரிட்டிகாலிட்டி இருக்குது. ஒன்று வந்து இது வந்து ஷியா முஸ்லீமான நாடு ஈரான். அதனால் மற்ற முஸ்லீம் கண்ட்ரிஸ் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்களான்றது அது ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது வந்து அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் தான் உலகத்தில் நம்ம ஒரு 60-70% ஆயில் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரியில் தான் ஆகுது. சவுதி அரேபியா, ஒமான், கத்தார், UAE இந்த கண்ட்ரீஸ்லாம் ஆகிறது, ஈரான் இங்கெல்லாம் ஆகிறது. இது வந்து இந்த கல்ஃப் ஆஃப் ஹார்மோஸில் வரணும். அந்த கல்ஃப் ஆஃப் ஹார்மோஸ் 33 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது, ரொம்ப கம்மி. அண்ட் ஷிப்பிங் லைன் வந்து வெறும் 3 கிலோமீட்டர் தான். அந்த 3 கிலோமீட்டரில் தான் ஷிப்பே போகும். அதை வந்து ஈரானோட கண்ட்ரோல் இருக்குது. அது ஈரான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா பூரா கண்ட்ரீஸ்க்கு இது அஃபெக்ட் ஆகும். அப்போ நம்ம அதான் ஈரான் என்ன சொல்லுது, நீங்கள் அவங்களுக்கெல்லாம் சொல்லி இந்த இஸ்ரேலுக்கு சொல்லி நிறுத்த சொல்லுங்கள், இல்லைன்னா நான் இது பண்ணுவேன். அவங்க சொல்லுவாங்க உலக நாடுகளுக்கு நான் கோரிக்கை விட்டுருக்காங்க, நீங்கள் இதை நிறுத்த பாருங்கன்னு. நிறுத்தலைன்னா அவங்க வந்து நான் ஏன்னா நான் உங்ககிட்டலாம் ரிக்வெஸ்ட் பண்ணேன், நீங்கள் கேட்கல. இந்தியா சைனாக்கெல்லாம் ஆயில் அங்கேருந்து வருது. நம்மளோட 60% ஆஃப் க்ரூட் ஈரான்லேருந்து வருது. அப்புறமேல் நம்ம க்ரூடை இது பண்ணி டீசலாக நம்ம திருப்பி ஈரானுக்கு கொடுக்குறோம். ஸோ நம்ம ட்ரேட் அங்கே இருக்குது. ஈரான் இஸ் அ ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி ஃபார் அஸ் ஆல்சோ. நம்மளுக்கு ஈரானும் க்ளோஸு, இஸ்ரேல் க்ளோஸ் இல்லை, ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. நல்ல ரிலேஷன் 2 கூட நம்ம வச்சுருக்கிறோம். அதனால் நம்ம ஒரு நடுத்தரமான ஒரு பாதையில் தான் போக முடியும். SCO ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் வந்து ஓட்டு போடும்போது நம்ம வந்து அதை சப்போர்ட் பண்ணல. இந்த வாருக்கு கண்டம் பண்ணி அவங்க ஒரு தீர்மானம் பண்ணாங்க. அது வந்து நம்ம இஸ்ரேலில் வந்து கண்டம் பண்ணல. நம்ம அதுவும் ஈரான் பார்த்துச்சு, நீங்கள் கண்டம் பண்ணலினாலும் பரவாயில்ல, ஆனால் இது சொல்லி இந்த போரை நிறுத்த பாருங்கள், ஏன்னா இது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு. அவங்க கடைசியாக போகும்போது அந்த ஹார்மோஸ் இதை வந்து நிறுத்த செய்வாங்க. அது 2 நாளைக்கு நிறுத்தினாலும் சரி. ஏன்னா 20% ஆஃப் ஆயில், வேர்ல்டு ஆயில் கம்ஸ் ஃப்ரம் தேர் எவ்ரிடே. ஸோ அது வந்து 1.8 மில்லியன் பேரல்ஸ் அந்த மாதிரி அவ்வளோ ஆயில் வருது. ஒரு நாள் 2 நாளுமே அதை போட்டு நிறுத்தினாலுமே இமீடியட்டாக ஏர்லைன்ஸ், ஏவியேஷன் ஃபியூவல், எல்லா ஃபியூவல் விலை ஏற சான்சஸ் இருக்குது. ஓகே, வேர்ல்டு எக்கானமி அடிவாங்க. ஸ்பெசிஃபிக்லி இங்கே நம்மளோட எக்கானமி, பிகாஸ் ரஷ்யா கிட்டே ஆயில் இருக்குது, நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கலாம், US கிட்டலாம் ஆயில் இருக்குது, அங்கே ஜாஸ்தி அஃபெக்ட். ஆனால் ஆயில்ன்றது அவ்வளோ சென்சிட்டிவ், ஒரு இடத்துல வராமல் இருந்தாலும் அது அஃபெக்ட் ஆகும். அதான் டாலர் எல்லாத்தையும் நிறுத்தி நிற்குது. ஆமாம், இதெல்லாம் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால எல்லாத்தோட இன்க்ளூடிங் யூஎஸோட ஒரு எஃபர்ட் இருக்கும் இந்த வாரம் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியும். ஆனால் அவங்களோட ஏம் என்ன, அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் தகர்த்தணுன்னா அந்த வாரம் முடிப்பாங்க. நியூக்ளியர் ஃபெசிலிட்டி தகர்த்துறது எவ்வளோ தூரம் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்களா இல்லையோன்ட்டு நான் சொல்கிறேன். அது ஒன்று இருக்குது. ஸோ அது எவ்வளோ தூரம் பாசிபிள்னு நினைக்கிறீங்க சார்? அதே மாதிரி இஸ்ரேல் பார்த்திங்கன்னா சமாதானத்துக்கு ரெடியாகவே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு நடத்தக்கூடிய ஹமாஸுடைய தலைவரே அவங்க அட்டாக் பண்ணி அவங்க வீழ்த்தினாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க வந்து சமாதானத்துக்கு ரெடியாக இல்லைன்ற மாதிரி தான் பேசப்படுது இஸ்ரேலுக்குன்னா அன் ஐ ஃபார் அன் ஐ தான் அவங்களோட பாலிசி. நீ இது பண்ணினா உன்னோட லீடரை எடுத்து தான் அவன் பிளான் பண்ணது. அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இஸ்ரேலுக்கு வந்து இன்டெஃபினிட் சப்ளை ஆஃப் ஆர்ம்ஸ் அம்யூனிஷன்ஸ் இருக்காது. ஏன்னா அது இப்போதைக்கு எல்லாம் நிறையா ஹமாஸில் ஹெசபோல்லாம் யூஸ் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த வார் ஃபெட்டிக் இருக்கும் ட்ரூப்ஸ்க்கு. அதனால் அதுவும் ஜாஸ்தி நேரம் அந்த வாருக்கு போகிற இது இல்லை. ஆனால் அதோட ஃபேஸ் சேவிங், அது எடுத்த இது குறிக்கோள் என்ன, அந்த நியூக்ளியர் இதை தகர்த்தணும், அது முடியுமா முடியாதா, எவ்வளோ தூரம் முடியுன்றது அது ஒரு கேள்விக்குறி. அதனால் இஸ்ரேலோட ஆர்ம்ஸ்க்காக யூஎஸ் கிட்ட அவங்க ஆல்ரெடி வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க, நம்ம மிசைல்ஸ் பாம்ஸ் எல்லாம் இது கம்மியாகுதுன்னு. ரெண்டாவது, இந்த போரில் எப்படின்னா இஸ்ரேல் ஆஸ் அ அயன் டோம், மிசைல்ஸ் எல்லாம் நாங்கள் தகர்த்து நிறுத்துவோம் அப்படின்ற ஒரு அயன் டோம், ஒரு ஏர் டிஃபென்ஸ் நம்மக்கிட்ட இருந்த மாதிரி அது இருக்குது. ஆனால் ஈரான் கிட்ட மிசைல்ஸ் நிறையா இருக்குது, விதவிதமான மிசைல்ஸ் இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டாக மல்டிபிள் வாரட் மிசைல்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அதாவது ஒரு மிசைல் வரும், அந்த மிசைல்லேருந்து மல்டிபிள் வாரட்ஸ் வெளியே வந்து அதை அட்டாக் பண்ணும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாரட்ஸ். ரெண்டாவது ட்ரோன் வார்ஃபேரில் அவங்க ஓரளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் ட்ரோனுங்க நிறையா காமகாசி ட்ரோன்றது சூசைடிக்கல் ட்ரோன் மாதிரி. காமகாசின்றது ஒரு ஜாப்பனீஸில் ஒரு ஃபைட்டர் பைலட்டோட பேர். அந்த காலத்தில் ஜப்பான் வார் நடக்கும்போது பூரா பிளேனையே எடுத்துகிட்டு போய் ஃபேக்ட்ரியில் விட்டார். சூசைட் பிளேனையே ஒரு பாம்பை யூஸ் பண்ணார். அதனால் அதுலேருந்து அந்த காமகாசி ட்ரோன்னா சூசைட் ட்ரோன்ஸ், நம்ம காமகாசி ட்ரோன்னு சொல்லுவோம். அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட நிறையா இருக்குது. அதனால் யாருக்கு அப்பர் ஹேண்டுன்னு சொல்லுவேன், இவங்ககிட்ட மாடர்ன் ஏர்க்ராஃப்ட்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா ஈரானோட பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த் 88 மில்லியன், இவங்களோட பாப்புலேஷன் வந்து 9 மில்லியன். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, ஈரானோட ஏரியா
1.6 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இவங்களோட ஏரியா வந்து ஜஸ்ட் 22. அதனால் பாப்புலேஷனோ இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு சம்மந்தமே இல்லை. ஆனால் ஃபைட்டிங் ட்ரூப்ஸ் பார்த்திங்கன்னா ஈரான் கிட்ட வந்து தேர் ஓன் ஆர்மி அண்ட் ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அவங்க இருக்குது. அவங்க வந்து நம்ம ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் மாதிரி சொல்லலாம். இவங்கக்கிட்ட வந்து ரெகுலர் ஃபோர்ஸஸ் வந்து 170,000 ரெகுலர் ஃபோர்ஸஸ், பட் 400 ரிசர்வ் ஃபோர்ஸஸ், 400,000 ரிசர்வ் ஃபோர்ஸஸ். யார்? இஸ்ரேல் கிட்ட. ரிசர்வ்னா என்னென்னா போர் வரும்போது அவங்களாம் ஆர்மி உடை அணைஞ்சு அவங்க போர் போடுவாங்க, போர் இது பண்ணுவாங்க. வெளிவு அவங்களோட இஸ்ரேல் ஜூஸ் வெளியே செட்டில் ஆனவங்கள வருவாங்க. போர் முடிச்சாலும் அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ரிசர்வ் ஃபோர்ஸஸ் வச்சுருக்குறாங்க. அதனால் இது வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்து. இப்போ நான் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஈரான் கிட்ட இருக்கிறது ஏர்க்ராஃப்ட்ஸ் அவ்வளோ வந்து சரியாக இல்லை. ஆனால் இவங்ககிட்ட லேட்டஸ்ட் F-35 அண்ட் F-16, F-15 இதெல்லாம் இருக்குது. அதை வச்சு தான் இவங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், இந்த அவங்களோட ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் ஹெட் முகமது சலாமி எடுத்தாங்க. அவங்களெல்லாம் இது பண்ணுறதுக்கு தே யூஸ்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ் அண்ட் தே பாம்ட் 13 ஃபெப்ரவரிக்கு ஈவினிங்கில் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதனால் அப்புறம் இதெல்லாம் இவங்க ஸ்ட்ரென்த்து. அப்புறம் மற்ற பார்த்தா அவங்ககிட்ட ட்ரோன்ஸு, மிசைல்ஸ் இருக்குது. இவங்ககிட்ட அயன் டோம் இருக்குது. இந்த அயன் டோம் வந்து ஓரளவுக்கு தான் 90% சக்ஸஸ் இருக்கும். மீதி அது சக்ஸஸ் ஆகாது. ஒரு 2-3 சொல்ல நிறைய காமகாசி ட்ரோன், மிசைல்ஸ் எல்லாம் இஸ்ரேலையும் அடிச்சிருக்கு. அதனால் இஸ்ரேல் கிட்டேயும் நிறையா டேமேஜஸ் ஆகிருக்கு இந்த போரில். அதனால் அந்த ஒரு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த நடுநிலைமையில் இருக்கும்போது இப்போ அமெரிக்கா சப்போர்ட் பண்ணால் தான் இஸ்ரேலுக்கு ஓரளவுக்கு இதாகும். இல்லைன்னா ஒரு 5-10 நாளில் இந்த வாருக்கு இஸ்ரேலுக்கு அந்த அம்யூனிஷன் இருக்காது. இஸ்ரேல்கிட்டேயும் பங்கர் பஸ்டிங் வெப்பன்ஸ் பாம்ஸ் இருக்குது. ஆனால் அதுதான் அவங்க ஹெஸ்போலாவில் யூஸ் பண்ணாங்க. லெபனனில் அந்த ஒரு மீட்டிங் வச்சுட்டு இருந்தார். அண்டர் கிரவுண்ட் பங்கர் தகர்த்து அந்த பாம் அடித்து அவர் சாகடிச்சது. ஆனால் இங்கே வந்து ஃபோர்டோன் ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டு ஒரு மலைக்கு அடிவாரத்தில், மலைக்குள்ளே இருக்குது, அடிவாரம்னு சொல்ல முடியாது, ஒரு மவுண்டனில் கீழே இருக்குது. அப்போது ஒரு 80 to 90 கிலோமீட்டர்ஸ் டெப்த்தில் அவங்க தோண்டி அங்கே நியூக்ளியர் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. அங்கே தான் நிறையா யுரேனியம் என்ரிச்மெண்ட் அங்கே தான் நடக்குது. நிறையா நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்கெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இதுதான் அவங்களோட லேட்டஸ்ட்டு. இவங்க ஃபஸ்ட் நட்டாஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஃபஸ்ட் அடி அடிச்சிருக்காங்க. ஒன்று அடிச்சுட்டு ஃபுர்டோவில் அடிக்கும்போது அவ்வளோ டேமேஜஸ் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா அவங்க கீழே இருக்குது. இதுக்கு வந்து அமெரிக்கா கிட்ட GBU 57, GBU 43ன்னு ஒரு பாம் இருக்குது. இதுதான் இட் இஸ் கால்ட் MOAB. நம்ம ஒரு லூஸ்லி மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ்ன்னு சொல்லுவோம். மதர் ஆஃப் ஆல் இருக்க பாம்லேயே பெரிய பாம்புன்னு. அது வந்து போடுறதுக்கு ஸ்பெஷல் பிளைன் வேணும். B-2 ஸ்டெல்த் பாம்பர்ஸ், B-2 ஸ்ட்ரைக் பாம்பர்ஸ்ன்னு இருக்குது. இல்லைனா C-120ன்ற பெரிய ஏர்க்ராஃப்ட்டு தான் அதை தூக்கவே முடியும். ஸோ அதை வந்து அமெரிக்கா யூஸ் பண்ணிச்சுன்னா, இல்லை அது வந்து அவங்க இஸ்ரேலுக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு கேம் சேஞ்சர். அது வந்து அந்த இது பங்கர் பஸ்டிங்னா, பங்கர்னால் நம்ம ஒரு சிமெண்ட்டில் கட்டினது ஒரு இது ஸ்ட்ரக்சர். இது மலையை உடைக்கிறதுக்கு அந்த மாதிரி வேணும். அந்த பாம் வந்து 2003 பண்ணியிருக்கு. 2017 ஆப்கானிஸ்தானில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. யூஸ் பண்ணாங்க, ஓரளவுக்கு சக்ஸஸ் கிடச்சிது. ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரி மவுண்டன்ஸில் யூஸ் பண்ணி இது வரைக்கும் பார்த்துது. ஸோ ஃபஸ்ட் டைம் யூசேஜாக இருக்கும் அமெரிக்கா யூஸ் பண்ணாலும். அது டெஸ்டிங் பண்ணுறதுக்கு இருக்கும். அது ரொம்ப காஸ்ட்லியான பாம்பு. ஏன்னா இப்போது இந்த வாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹிரோஷிமா நாகாசாகியை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி சொல்லியிருக்காங்களா? இதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஹிரோஷிமா நாகாசாகியில் அந்த நியூக்ளியர் பாம்பு போட்டது அது ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. அது கேம் சேஞ்சர் நம்ம ஒரு தமாசா சொல்லிக்கிறோம். ஆனால் இட்ஸ் வெரி மேசிவ் டிஸ்ட்ரக்ஷன். இங்கே நியூக்ளியர் யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அமெரிக்காவோ இஸ்ரேலோ ரெஸ்பான்சிபிள் கண்ட்ரின்ற லிஸ்ட்டில் வரதுனால கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பாம்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா 2 பாம்ஸ் அந்த நியூக்ளியர் அப்போ நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அடிக்கும்போது எப்படி அடிக்கிறாங்க, எங்கே அடிக்கிறாங்க, அது ஃபெசிலிட்டி அடிக்கும்போது அது ஒரு டேஞ்சர். அப்படின்னா ஒரு நியூக்ளியர் பாம்பு மாதிரி ஆயிரும்னு வச்சுக்கோங்க. அது பாம்பு போட்டு அதை உடைக்கிறதுக்கு அதுவும் நியூக்ளியர் அங்கே அதில் வந்து சென்ட்ரிஃபியூகல்ஸ் 1700 சென்ட்ரிஃபியூகல்ஸ் அங்கே இருக்குன்றாங்க. அது எந்த விதத்தில் அது ஆக்டிவாக இருக்கும், அது என்ன ஆகும்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால அவங்க அப்படி கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை அடிக்காமல் விட்டாங்கன்னா இவங்களோட எய்ம் வந்து என்ன, 2வது எய்ம் ஒன்று வந்து காசாது எய்ம், 2வது வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அடிக்கிற எய்ம், அது வந்து அச்சீவ் ஆகாது.
அதனால இதுதான் அவனோட லேட்டஸ்ட். இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பெருசாக பேசப்படுது. ஈரானும் சரி இஸ்ரேலும் சரி ஹாஸ்பிட்டலில் தாக்கிக்கிறாங்க. குழந்தைகள்லாம், பச்சை குழந்தைங்களாம் என்ன பண்ணுச்சு, பொதுமக்கள் நாங்கள் என்ன பண்ணணும். நம்ம வார்ன்னு பண்ணும்போது இதை நம்ம வந்துட்டு தனியாக பார்க்க முடியும். ஹாஸ்பிட்டலில் ஏம் பண்ணி யாரும் அடிக்க மாட்டாங்க. ஹமாஸ்லாம் ஹாஸ்பிட்டல் கீழே தான் இருக்காங்கன்னு சொல்லி அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ அது அப்படி சொல்லி இல்லை. ஹமாஸோட இப்போது அவங்களோட அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ்லேருந்து என்ட்ரன்ஸே ஹாஸ்பிட்டலில் வந்து வெளியே வராங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்னு வரும்போது அப்போது அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவங்க மேலே தப்பா இல்லை அடிக்கிறவங்க மேலே தப்பான்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ இங்கேயும் அந்த மாதிரி இருக்கலாம். ஈரான் அப்படி பண்ணியிருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் யாருமே வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிள் கண்ட்ரி ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்து அடிக்கிறது, ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் சோல்ஜர்ஸ் அட்மிட் ஆகிருந்தாங்கன்னா அது வேறு விஷயம். ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்து அடிக்கிறது இது சொல்ல முடியாது. பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரத்துலேருந்து போகிற பாம் நேரம் ஹாஸ்பிட்டலில் விழுகாமல் இடத்துல விழுகாமல் கொஞ்சம் தப்பாக விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கலாம். இதை பற்றி அவங்க ஏம் பண்ணி அடிக்க மாட்டாங்கன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. இல்லை அங்கே சோல்ஜர்ஸ் அட்மிட் ஆகிருக்காங்க. ஏன்னா 654 கேஷுவல்ட்டிஸ் ஆல்ரெடி ஈரானுக்கு ஆகிருக்கு. அப்புறம் 1700 1800 டெத்ஸ் வூண்டட்லாம் இருக்கிறாங்க. அந்த வூண்டட் அட்மிட் ஆகிருக்காங்களா அந்த இடத்துலன்ட்டு ஒரு செக் பண்ணணும். அதுதான் சொல்கிறது, இந்த வார் நம்மளும் நினைக்கல ஆப் சிந்தூர்ன்றது ஓரளவுக்கு நம்ம ஹோல்டில் போடுவோன்ட்டு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆப் சிந்தூர் க்ளோஸ் ஆகலை, ஹோல்டில் போடுறது இவ்வளோ 2-3 நாளில் ஆகுன்ட்டு நம்மளும் நினைக்கல. அதனால் இந்த வாருக்கு ஒரு திருப்பு முனை நான் சொல்கிறது, இந்த GBU 43 or GBU 57 வார்ம் யூஸ் பண்ணி அதோடு அவங்க முடிச்சுட்டா அவங்க முடிச்சிடுவாங்க. ஆனால் அவங்க போட்டு இவங்க திருப்பி அட்டாக் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி இவங்ககிட்ட இந்த மாதிரி நான் சொன்ன மிசைல்ஸ் இருக்குது, மல்டி வாரட் மிசைல்லாம் இருக்குது, இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட நம்மளுக்கு உலகத்துக்கு தெரியாத சில ஆர்சனல் இல்லை வெப்பன்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால் இது கண்டினியூ ஆனால் போனால் உலக நாடுகள் அஃபெக்ட் ஆகுன்றத, உலக நாடுகளோட எக்கனாமி அஃபெக்ட் ஆகுன்றதில் ஒரு மாற்று கருத்தே இல்லை. ஸோ இந்தியா பாகிஸ்தான் வார் ஒரு 15 நாள் போயிருந்தாலும் அஃபெக்ட் ஆகிருக்கும். அது நம்ம சீக்கிரம் முடிச்சிட்டோம். எல்லாத்தோட ஏம் அந்த மற்ற கண்ட்ரி வார் பண்ணும்போது அதை சீக்கிரம் முடிக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ். ஈரான் கிட்ட ஒரு எக்ஸப்ஷனலி நல்ல ரிலேஷன்ஷிப் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் இஸ்ரேல் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரின்னு கூட ரொம்ப சொல்லிக்கலாம் நம்ம. அண்ட் ஈரான் கூட ஏன் ஃப்ரெண்ட்லினா, ஏன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக ஈரானுக்கு பாகிஸ்தானுக்கு அவ்வளோ ஒரு சுமூகமான ரிலேஷன் இல்லை. ஆனால் முஸ்லீம் கண்ட்ரி இருக்கிறதுனால பாகிஸ்தான் அதிபரும் இந்த இஸ்ரேலை கண்டம் பண்ணி அந்த சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வேர்ல்டோட சிம்பத்தி வந்து ஈரான் கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த கண்ட்ரி வந்து இதை அஃபெக்ட் பண்ணது பெரிய கண்ட்ரி இருக்கும். அது இருக்கிறது ஒரு பக்கத்தில். அவங்க நியூக்ளியர் வெப்பன் பண்ணலாமா இல்லையான்றது அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அவங்க கண்ட்ரி அவங்களோட பாலிசியை டிசைட் பண்ணலாம். இது இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம வந்து வெறும் நடந்த சிச்சுவேஷன் தான் அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்மளால் இதில் எல்லாம் ஒன்றும் கண்ட்ரோல் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் எப்போ முடியும்னு சொல்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். 2 ரீசனில் சீக்கிரம் முடிய சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஏன்னா இஸ்ரேல் கிட்ட வந்து அவ்வளோ வெப்பன்ஸ் இல்லை, அவங்க அமெரிக்கா மேலே டிபெண்ட் பண்ணுவாங்க. அமெரிக்காவும் வந்தாலும் அமெரிக்காவோட என்கேஜ்மெண்ட் இருந்தால், அமெரிக்கா வந்து ஆல்ரெடி மூவ் தேர் ஏர்க்ராஃப்ட் கேரியர் நிமிட்ஸ் அங்கே போயிடுச்சு. அதில் 60 ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் இருக்குது. தே மூவ்ட் ஆல் தேர் பிக் டேங்கர்ஸ், ஏர் டேங்கர்ஸ்ன்னு சொல்லுவோம், எல்லாத்தையும் கல்ஃபில் மூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒமான் அவங்களோட பேஸ் இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அவங்களோட இண்டிகேஷன்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, நான் என்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு இண்டிகேஷன். அது வந்து போஸ்டரிங்னு கூட சொல்லலாம். அவங்க அந்த கொடுத்துருக்குறாங்க. மோஸ்ட்லி அவங்க என்டர் பண்ணாமல் இருக்கலாம், அவங்கள பயப்படுத்துறதுக்காக கூட இருக்கலாம். ஸோ அப்படியே இருந்துட்டால் அதோட ஈரான் வந்து விட்டுச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா ஃபேஸ் சேவிங் எல்லாத்துக்கும் வேணும். அதனால் ஈரான் எப்படி விடும், நான் தொடங்காத வார நான் எப்படி நிறுத்த முடியும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி ஈரான் கிட்ட. இதுதான் சிச்சுவேஷன். இது ட்ரை நேஷன் ஆகுமா இல்லை 2 நேஷன் ஆகுமா, இது போகிற நெக்ஸ்ட் 1 வீக்கில் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் கிளியராக. ஓவரால் அங்கே நடக்கிற போர் சூழல் எப்படி இருக்குன்றத சின்னதாக ப்ரீஃபாக எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஷேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் குபேரா வெற்றி நடை போடுகிறது. Prithvi Women's Innerwear, your perfect partner. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க.